இந்த முகூர்த்த தேதி ரொம்ப நல்ல தேதிமா. ஆமா பெரியம்மா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த தடவை கிராண்டா பொறுமையா நாம நோம்ப கொண்டாடலாம். அவசர அவசரமா கொண்டாட வேண்டிய தேவையே இல்ல. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? ஒரு வழியா பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச வேலையை இன்னைக்கு முடிச்சிருவேன். என்ன பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அம்மா, என்னென்ன லட்டு செய்யணும்? வாடா செல்லம், நீ பாட்டியோட ரூம்லயே இரு. என்ன வா. அர்ச்சனா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் குட்டி பையனோட விளையாடிட்டு தானே இருந்தேன். இல்லம்மா, நீ எந்த தப்பும் செய்யல. குட்டி பையனுக்கு அவங்க பாட்டி இல்லையா, அவன் இல்லாம அவங்களால தனியா இருக்க முடியல, அதனாலதான் கூட்டிட்டு போறாங்க. அம்மா, நான் பாலக்கீரையை கழுவி வச்சிட்டேன். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் டிஃபனுக்கு பக்கோடா பண்ணலாமா? உனக்கு வேணா பண்ணிக்கோமா. கார்த்திக் அதெல்லாம் பிடிக்காது, நான் அவனுக்கு தனியா பண்ணி வைக்கிறேன். குழந்தை எங்க இருக்கா? மேல பெரியம்மா ரூம்ல தொட்டில தூங்கிட்டு இருக்கான். சகி எங்க இருக்கா? அவ மொட்டை மாடியில கிரிஜாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நிறைய நெய் சேர்க்காத அர்ச்சனா. அதிகமா சேர்த்தனா உடம்புக்கு நல்லது இல்ல. பொம்மை வாங்கிக்கோங்க முன்னா, ப்ளீஸ் முன்னா, பொம்மை வாங்கிக்கோங்க முன்னா. குட்டி பையன் இதுல விளையாட முடியும். அவனுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வர பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் முன்னா. முன்னா ப்ளீஸ். காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட விக்கல. நான் என் பாபாவுக்கு காசு கொடுக்கலன்னா அவர் என்ன ரொம்ப அடிப்பாரு. ப்ளீஸ் இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க. அப்புறம் எங்க அத்தை எனக்கு சாப்பிட சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. சார், இந்த பொம்மை வாங்கிக்கோங்க சார், பொம்மை வாங்கிக்கோங்க சார். இதோ ரேட் ரொம்ப கம்மி சார். எல்லா பொம்மையும் கொடு. தத்தெடுக்க கூடாது கார்த்திக். நான் என் மாமாவுக்கு காசு கொடுக்கலன்னா அப்புறம் அவர் என்ன ரொம்ப அடிப்பாரு முன்னா. சொல்லுங்க கார்த்திக், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவளை தத்தெடுத்துக்கலாம்ல. கிரிஜா, பூஜை சாமான் இவ்வளவுதான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? வந்தவர் இதுதான் கொடுத்துட்டு போனாரு. ஏதாவது கம்மியா இருக்காக்கா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். கிரிஜா, இன்னைக்கே மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி பெயிண்டர் வீட்டுக்கு வர சொல்லு. எனக்கு இந்த செவரெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். இனிமே இந்த கரை செவுத்துல தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மார்க்கெட்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க.